அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். மிதுன ராசிக்கார நேயர்களே, இது தெய்வம் எடுத்திருக்கக்கூடிய முடிவு. டிசம்பர் 15க்கு பிறகு இந்த ஒரு விஷயத்தினாலேயே உன் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றமே வாழ்க்கையை முழுவதுமாக மாறப்போகிறது இந்த மிதுன ராசினுடைய வாழ்க்கை. இப்போ வரைக்கும் சொல்ல போனா இந்த மிதுன ராசிக்காரர்கள் வாழ்க்கை மாறணும்ன்றது மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் ஆசையும் கூட. ஆனா என்னதான் நடக்குது அப்படி இந்த மிதுனராசியில் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரை நம்புறதுனே தெரியல இவர்களுக்கு. யாரை நம்புறதுனே தெரியல இவர்களுக்கு. ஏன்னா காதல்ன்ற ஒரு விஷயம் மிதுனராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு அடி ஏற்படுத்தியிருக்குங்க. அடினா சாதாரண ஒரு அடி இல்லை, மரண அடின்னு சொல்லலாம். ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கையில இந்த காதல்ன்ற ஒரு விஷயத்திற்குள்ள ஒருத்தங்களை நம்பி மிகப்பெரிய ஏமாற்றத்துக்குள்ள போய் வாழ்க்கையே போதுண்டாப்பா சாமி அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு விஷயத்துக்குள்ள சிக்கிக்கிட்டாங்க இந்த மிதுன ராசிக்காரர்கள். இப்ப வரைக்கும் சொல்ல போனா இவர்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டங்கள் என்பது அதிகம்ங்க. காதல்ல மட்டும் நம்பிக்கை துரோகம் இல்லைங்க, குடும்பத்தார்களே நம்பிக்கை துரோகிகள் தான். நம்பினவங்க எல்லோருமே ஏமாத்துறாங்களே அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க மனசு வேதனையில அழுகுறாங்க. ஒவ்வொரு நாளும் மிதுன ராசிக்காரர்கள் அழுதுகிட்டு இருக்காங்க. இரவு நிம்மதியை தூங்கிலான்னு நினைக்கிறீங்களா? இவங்களால முடியாது. கண்ணீர் வந்துடும். ஏன்டா என்னுடைய வாழ்க்கையில மட்டும் இப்படி கஷ்டப்படுத்திட்டு போறீங்க, நான் உங்களுடைய வாழ்க்கையில ஏதாச்சும் தப்பு செஞ்சுட்டா இல்ல அப்புறம் ஏன்டா என்னுடைய வாழ்க்கையில வரீங்க அப்படின்னு தினம் தினம் ஒவ்வொரு நாளுமே அழுதுடுறாங்க இந்த மிதுன ராசிக்காரர்கள். எப்பவுமே இவங்களுடைய வாழ்க்கையில கஷ்டம் தாங்க. சந்தோஷத்தை விட கஷ்டம் தாங்க அதிகம். மனசுல அழுக அப்படியே இருக்கும். யார்கிட்டையும் சொல்ல முடியாத அழுக அப்படி அழுவாங்க இந்த மிதுன ராசிக்காரர்கள். இந்த அளவுக்கு துன்பப்பட்ட வாழ்க்கையை வாழ்றாங்க இந்த மிதுன ராசிக்காரர்கள். ஆனா இவங்களுடைய ஆசை என்ன தெரியுமாங்க? சாமி, இவ்வளவு கஷ்டப்படுத்திட்டேங்க, என்ன பரவாயில்ல, நான் கஷ்டப்பட்டுட்டேன், அதுவும் பரவாயில்ல, விட்டுருங்க. ஆனா இனியாவது என்னுடைய வாழ்க்கை நான் ஆசைப்பட்ட மாதிரி இருக்குமா? நான் நினைச்ச மாதிரி வாழ முடியுமா? எனக்கு பிடிச்சவங்க கூட நான் என்னுடைய வாழ்க்கையை வாழணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன், அது நடக்குமா சாமி அப்படின்னு ஒவ்வொரு நாட்களும் அந்த கடவுளை வேண்டக்கூடிய நபர்கள் தான் இந்த மிதுன ராசிக்காரர்கள். இவங்க என்னதான் இந்த அளவுக்கு கடவுளை வேண்டி மனசாராக வேண்டிக்கிட்டாலும் வாழ்க்கையில அந்த ஒரு சந்தோஷமான விஷயம் என்பது இவருடைய வாழ்க்கையில கிடைக்கலங்க. மாறி மாறி துன்பத்தை மட்டுமே தான் முழுக்க முழுக்க வாழ்க்கையில பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த மிதுன ராசிக்காரர்கள். இப்போ வரைக்கும் சந்தோஷம் இல்லை இப்படிப்பட்ட வாழ்க்கைய வாழ்றதுனால. ஆனா இனியாவது வாழ்க்கை மாறிடும்ன்ற ஒரு அபிப்பிராயம் இருந்துச்சு. ஆனா வாழ்க்கையில அதற்கான ஒரு விஷயம் நடக்கவே இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டு கண்ணீர் மட்டுமே தான் விடுகிறார்கள் இந்த மிதுன ராசிக்காரர்கள். சரி, இது நாள் வரைக்கும் போயிடுச்சு சாமி, இனி நீங்க வாழ்க்கை மாறப்போகுதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி மாறும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? உங்களுடைய இந்த மிதுன ராசினுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது, எந்த மாற்றங்கள் நிகழ போகுது அப்படின்றத பத்தி பார்ப்போம். ஆனா இந்த வாழ்க்கையில, அதாவது சொல்ல போனா இவருடைய வாழ்க்கை இருக்கு பார்த்தீங்களா, மிதுன ராசினுடைய வாழ்க்கை, இவர்களுடைய வாழ்க்கையோடு சேர்த்து இன்னொரு ஒரு விஷயம் இருக்குதுங்க. உங்களுடைய வாழ்க்கை மாறும், கண்டிப்பா மாறும், நிச்சயம் மாறப்போகுது, அதுல எந்த ஒரு பயமும் வேண்டாம். ஆனா அதற்கு நீங்க ஒரு பரிகாரமும் செய்ய வேண்டியது இருக்கு. பரிகாரங்களா? என்ன சாமி சொல்றீங்க, பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்னு பெரிய யோசனைக்கெல்லாம் போகணும். ரொம்ப எளிமையான ஒரு விஷயம்தான். ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் சிரமப்பட்டுலாம் செய்ய வேண்டிய அவசியமும் கிடையாது. ரொம்ப எளிமையா உங்களால செஞ்சிட முடியும். அப்படிப்பட்ட எளிமையான ஒரு பரிகாரம் தான் இது. சரி, அது என்னன்னு நான் கடைசியில் சொல்றேன். உங்களுடைய வாழ்க்கை என்ன மாறப்போகுது மிதுன வாழ்க்கை, அதுக்கப்புறமா பரிகாரத்தை பத்தி பார்ப்போம். மிதுன ராசிக்கார நேயர்களே, உங்களுடைய வாழ்க்கையில முதல் விஷயமே, யாரால நீங்க ரொம்பவே கண்ணீர் விடப்பட்டீங்களோ அந்த கண்ணீர் விட்டதற்கான மதிப்புக்கான ஊதியம்ன்றது கிடைக்க போகுதுங்க. ரொம்ப வருஷமா காலங்களா ஒருத்தனால நீங்க ரொம்பவே அழுதுருப்பீங்க, கஷ்டப்பட்டிருப்பீங்க. அது யாராக இருந்தாலும் சரிங்க, அவர்களாலேயே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இழந்த விஷயத்த திரும்ப அடைய போறீங்க. அது எந்த அளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்னா, உங்களுடைய ஒட்டுமொத்த கடனையும் நான் சொல்றேங்க, ஒட்டுமொத்த கடனையுமே அடைக்க போகுது இந்த மிதுன ராசினுடைய வாழ்க்கையில. இந்த நாள் வரைக்கும் நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க, கடன் பிரச்சனையால வருத்தப்பட்டிருப்பீங்க. ஆனா தீர்ந்துச்சா? இல்லை. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில ஒட்டுமொத்த கடனும் நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பது நடக்க போகுதுங்க. இது நாள் வரைக்கும் காணாத அந்த சந்தோஷத்தை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்க போறீங்க. யார் யாருக்கோ செல்வத்தை இறைச்ச உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு கஷ்டம் வரும்போது யாரும் கொடுக்கல. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க
இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நினைச்சு பயப்பட வேண்டாம். ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில உங்களை சுத்தி இருக்கக்கூடிய எல்லோருமே உங்களுக்கு தேவையான பணிவிலைகளை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இனி செல்வ கஷ்டம், செல்வ பிரச்சனை கஷ்டம்னு நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியமே இருக்க போறது கிடையாது. உங்க வாழ்க்கையில யாரெல்லாம் நீங்க நம்பிக்கிட்டு இருக்கீங்களோ அவர்களுடைய உண்மையான சுயரூபங்களை நீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல பார்க்க முடியும் இந்த மிதுன ராசிக்காரர்களால. இந்த மிதுன ராசினுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் நான் சொல்றேங்க, ஒருத்தர் மேல ரொம்பவே அதிகப்படியான காதலையும் பாசத்தையும் வச்சிருக்கீங்க. உண்மையதானே சொல்றேன், வச்சிருக்கீங்க. அவங்களும் உங்களுக்கு உண்மையா இருக்கிற போலதான் இருக்கிறாங்க. ஆனா திடீர்னு ஒரு நேரத்துல அவங்களுடைய உண்மையான குணம் என்பது வெளியே வந்துருச்சுன்றதா நீங்க என்னதான் செய்ய முடியும் சொல்லுங்க. அவங்க இவங்க கிடையாது. அதாவது நீங்க நினைக்கிற கூடிய அவங்க இல்லை. உங்களுடைய காதலி, காதலன், கணவன், மனைவி, நீங்க நினைக்காத ஒருத்தவங்க தான் அவங்க. அவங்களுடைய உண்மையான குணங்கள் என்பது வருகின்ற காலங்கள்ல தெரிய வரும். முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஒருத்தங்க மேல அதிகப்படியான நம்பிக்கையும் காதலியும் வைக்காமல் இருப்பது நல்ல விஷயம். இந்த மிதுன ராசிக்காரனுடைய எண்ணங்கள் இனி வரக்கூடிய காலங்கள் நான் சொல்றேன். உங்களுடைய திருமண வாழ்க்கையில நான் நிச்சயமா சொல்ல முடியும், திருமண வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான சண்டைகளும் சச்சரவுகளும் அதிகமாகவே இருக்குங்க. ஆனா இனி அதற்கான தீர்வுகள் என்பது கிடைக்கும். குடும்பத்துக்குள்ள ஏற்படக்கூடிய அந்த மூணாவது நபர் சொல்லி வரக்கூடிய பிரச்சனைகள் முழுவதுமாக நீங்கும் இந்த மிதுன ராசியுடைய வாழ்க்கையில. திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமண வாக்கியம் என்பது பெற்று வாழ்க்கையில சந்தோஷங்கள் கிடைக்கும். வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் உண்டாகும், செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும், கடன் வாங்குவதற்கான சில சாத்தியக்கூறுகள் ஏற்படும். முடிஞ்ச அளவுக்கு நீங்க அந்த சில விஷயங்கள்ல கொஞ்சம் தவிர்த்துப்பது நல்லது. அதாவது கடன் வாங்கி சுப செலவுகள் செய்வதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துப்பது நல்லது. முக்கியமா நீங்க ஒரு சில இடங்களுக்கு செல்லும் போது உங்களுடைய மதிப்பை காட்டுவதற்காக செய்யக்கூடிய வீண் செலவுகளை குறைச்சிப்பது நல்லது. முக்கியமா இவர்களுடைய மனசுல எப்பவுமே சரிங்க, வீண் கோபம் என்பது அதிகமா இருக்கும். கோபப்படக்கூடிய நபர்கள் தான் இந்த மிதுன ராசிக்காரர்கள். அந்த வீண் கோபத்தை நீங்க கொஞ்சம் தவிர்த்துட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பெரும் அளவிலான பிரச்சனைகளை முழுவதுமாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தீர்த்துட்டு சரியா மாற்றிக்கொள்ள முடியுங்க. இவ்வளவு காலங்கள் நீங்க எத்தனையோ விஷயங்கள்னால நிறைய கஷ்டப்பட்டிருக்கீங்க, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய கோபத்தினாலே நிறைய கஷ்டப்பட வேண்டிய நிலைமை ஏற்பட்டுரும். அதை தவிர்த்துக்கோங்க. தொழில நல்ல லாபம் என்பது ஏற்பட ஆரம்பிக்கும். தொழில இழந்த விஷயங்களை நீங்க பெறுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்குதுங்க. ஏன்னா தொழில் காலங்கள்ல நீங்க நிறைய விதமான விஷயங்களை நம்பி ஏமாந்திருக்கீங்க இதற்கு முன்பு வரைக்கும். ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த தொழில ஏமாற்றம் என்பது இல்லாமல் நல்ல லாபமும் முன்னேற்றமும் என்பது இருக்கும் இந்த மிதுன ராசினுடைய வாழ்க்கையில. இந்த மிதுன ராசிக்காரர்கள் இப்ப வரைக்கும் சொல்ல போனா ஒருத்தருக்காக தான் வாழ்க்கையே வாழ்றாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த ஒருத்தருடைய மனசுல இருந்து நீங்க நீங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது உங்களுக்கு பிடிச்சவங்கள நீங்க இழப்பதற்கான வாய்ப்புகள் இனி வரக்கூடிய காலங்கள் இருக்கும். நிறைய நல்லது நடக்குது, ஒரு சில துன்பங்கள் இருக்கத்தனங்க செய்யும் அப்படின்றத நீங்க கடந்துக்கணும். முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு பிடிச்சவங்க கூட நேரத்தை செலவு செய்தாலே போதுங்க. எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கானதாக இருக்கும் மிதுன ராசினுடைய வாழ்க்கையில. இனி வரக்கூடிய காலங்கள் இப்படிப்பட்டதாக தான் இருக்கும். அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இந்த மிதுன ராசினுடைய வாழ்க்கையில. அதனால நீங்க பொறுமையா இருங்க, காத்துருங்க, நம்பிக்கையோடு இருங்க. கண்டிப்பா இந்த மிதுன ராசினுடைய வாழ்க்கையில எல்லா விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வுகள் கிடைக்கும் நீங்க நம்பிக்கையோடு இருந்தீங்க அப்படின்னா. சரிங்க, முதல்ல ஒரு பரிகாரம் சொல்றீங்கன்னு சொன்னீங்க சாமி, என்ன பரிகாரம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் தாங்க, வேற ஒண்ணுமே இல்லை. உங்களுடைய வீட்டுல வச்சு செய்யக்கூடிய ஒரு பரிகாரம். இரண்டாவது, உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று நீங்க செய்யக்கூடிய பரிகாரம். இரண்டுத்துல எதுனாலும் செய்யலாம், ஒண்ணு செய்யணும்னாலும் செய்யலாம். சரி, மிதுன ராசினுடைய ராசி அதிபதி யார்? புதன் பகவான். கடவுளாக மகாவிஷ்ணு இருக்கிறார். நீங்க மகாவிஷ்ணுவை வணங்கி வீட்டுல ஒரு தீபத்தை ஏத்துனீங்க அப்படின்னா நல்ல விஷயம்தான். அப்படி இல்லைன்னா மகாவிஷ்ணுவினுடைய மந்திர சொற்களை நீங்க எதனாலும் சொல்லலாம். இந்த ரெண்டுத்துல எதனாலும் பண்ணுங்க, வீட்டுல வச்சு பண்றது. அப்படி இல்லைன்னா நீங்க உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சரியா வருகின்ற இந்த டிசம்பர் 15ஆம் தேதிக்கு முன்போ இல்லை டிசம்பர் 15ஆம் தேதியை சென்றோ வர வேண்டும். அப்படி நீங்க போயிட்டு வருவது மூலியமாகவும் உங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கும். முக்கியமா குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரீங்க அப்படின்ற போது அங்கிருந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு காலடி மண்ணை வீட்டுக்கு கட்டாயமாக நீங்க எட்டு வர வேண்டும். அப்படி எட்டு வரக்கூடிய மண்ணை உங்களுடைய வீட்டு நிலைவாசல்ல ஒரு மஞ்சள் நிற துணியில நீங்க கட்டி வைக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க செஞ்சுட்டீங்க, முழுமையா முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில இருக்கிற எவ்வளோ பெரிய துன்பங்களையும் கஷ்டங்களையும் முழுவதுமாக நீக்கி நன்மைகள் ஏற்படுத்தக்கூடியதாக மாற்றி நன்மைகள் மட்டுமே ஏற்படவும் ஆரம்பிக்கும். நீங்க எதிர்பார்த்த அந்த பல விஷயங்கள், பல நன்மைகள் இந்த ஒரு பரிகாரத்தை செய்வது மூலியமா கட்டாயமா உங்களுடைய வாழ்க்கையில் நடக்குங்க. இந்த மிதுன ராசினுடைய வாழ்க்கையில இனி துன்பங்கள் இல்லாமல் சந்தோஷமாக இருப்பதற்கு ஏற்ற நேரங்காலங்கள் என்பது அமைஞ்சிருச்சு.
இனி நீங்க ரொம்ப பெரிய விஷயத்தை யோசிச்சு கவலைப்படவோ இல்லை கஷ்டப்படவோ வேண்டிய அவசியம் இருக்காது. உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய கையில இருக்கும். நம்பிக்கையோடு காத்திருங்கள். கால நேரங்கள் மாறி உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே உங்களுக்கு தான் சாதகமா மாறப்போகுது. காத்திருந்து பாருங்கள். காலங்கள் எல்லாம் நல்லதாகவே அமைத்து கொடுக்கும். நம்பிக்கையோடு இருங்கள், நல்லதே நடக்கும். முடிஞ்சா அந்த பரிகாரம் செய்யுங்க, நல்ல விஷயம் தான், தவறுகள் கிடையாது. நம்பிக்கையோடு இருங்கள், நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.